இந்த ஓலா, ஊபர் இல்லாம முன்னாடிலேருந்து ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல ஆட்டோ, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஓலா, ஊபர் ஓட்டுறவங்களுக்குமே பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. இந்த இவங்களுடைய வருமானம் தடைபடுது. அப்படி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் 2015க்கு பிறகு, அப்புறம் ஒரு ஒழுங்குமுறைலாம் கொண்டு வந்தாங்க. இது இப்படி இருக்கணும், மீட்டர் போட்டு ஓட்டணும். இந்த ஓலா, இது ஊபருக்கெல்லாம் சில சட்டதிட்டங்கள்லாம் போட்டு, அப்படி ஒரு ஒழுங்குமுறைலாம் கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த ஆட்டோ, ரிக்ஷா இதெல்லாம் இப்படி தான் கடந்து வந்து, இப்ப இந்த லெவல்ல இருக்கு. இந்த ரேப்பிடோ பைக் வர இப்ப இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உருவாகி புழக்கத்துல இருக்கக்குள்ள, இன்னொன்னு வந்து அத டாமினேட் பண்ணும். இப்ப கைவண்டியில இழுத்துட்டு போனாங்க. அது மனித உரிமை மீறல், அப்புறம் ஒழுங்கா கூலி குடுக்கல, அவமரியாதை, அந்த பக்கம் ஒண்ணு இருந்தா கூட